எல்கேஜி குழந்தைகளுக்கு கூட திமுக அரசில் பாதுகாப்பு இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட களக்காட்டூர், குருவிமலை, பழத்தோட்டம், ஐயங்கார்குளம், கூலிவாக்கம், ஹசூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, வி. சோமசுந்தரம் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் வளர்மதி, காவல்துறை உதவியுடன் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாகவும் மகளிர் உரிமை தொகையை பெண்கள் தங்களின் தேவைக்கு பயன்படுத்த முடியவில்லை என்று விமர்சனம் செய்தார். அம்மாவை உங்க முகத்துல பாக்குறோம். ஏன்னா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்க்கும்போது இவ்வளவு வீரத்தோட காலையில பெண்கள் வெளியில வந்திருக்காங்கன்னா இதுக்கு ரோல் மாடல் நம்ம அம்மா தான். அம்மா இருக்க வரைக்கும் இந்த நாடு எப்படி இருந்துச்சு? பொம்பளை பிள்ளைங்க தைரியமா பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, காலேஜுக்கு போனாங்க, வேலைக்கு போனாங்க. ஆனா இன்னைக்கு 9 வயசு பிள்ளைய எல்கேஜியில விட முடியல. போலீஸ் பாதுகாப்போட எல்லா கெட்டதும் நடக்குது. நான் ரொம்ப அதிகமா சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. 9 வயசு பிள்ளை, 7 வயசு பிள்ளை, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு சீரழிகிறதுக்கு இந்த ஆட்சி தான்.